கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்பலாம். தேவனுடைய சாயல் என்கிற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் தேவனுடைய சாயலாய் இருக்கிறோம் என்கிற ஒரு காரியத்தை நீங்களும் நானும் அடிக்கடி மறந்துடுறோம். அதை மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போதனை. வேதத்தில் 2 மனிதர்கள் வீடு கட்டுகிறார்கள். ஒருவன் மலை மீது, கண்மலை மீது கட்டுகிறான், ஒருவன் மணல் மீது கட்டுகிறான். அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள் கண்மலையின் மீது வீட்டை கட்டின மனிதனுக்கு ஒப்பானவர்கள். எந்த புயலோ எந்த வெள்ளமோ வந்தாலும் அந்த வீட்டை என்ன செய்ய முடியாது, அது ஒரு நாளும் தகர்க்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அதை செய்யாமல் சுய இஷ்டத்திற்கு தன்னுடைய வீட்டை கட்டினவருடைய நிலைமை மணல் மீது கட்டின வீட்டிற்கு ஒப்பானது. அப்ப வேதத்தில் 2 விதமான வழிகளை குறித்து வேதம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஒன்று நம்முடைய சுய வழிகள், இன்னொன்று தேவனுடைய வழிகள். 2 விதமான வழிகளை த வே ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். உதாரணம் சொல்லணும்னா, 2 பேர் ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு வர்றாங்க. ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். பரிசேயனுடைய ஜெபம் தன்னுடைய சுய நீதியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, நான் வாரந்தபுராம சர்ச்சுக்கு போகிறேன், நல்லது. ஆண்டவரே, நான் கரெக்டான ட்ரெஸ்ஸில் போகிறேன், நல்லது. ஆண்டவரே, நான் தசம பாகம் காணிக்க ரொம்ப கரெக்டான டேட்டில் கொடுத்துட்றேன், அதுவும் நல்லது. ஆண்டவர், நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், ரொம்ப நல்லது. ஆகையினால என்ன ஆசீர்வதியும்னு கேட்குறான். நான் இதெல்லாம் செய்கிறேன், அதனால என்ன செய்யும், ஆசீர்வதியும். ஆனால் ஆயக்காரனோ ஆலயத்திற்குள்ள கூட போகலை, வாசலில் நின்று என்ன செய்கிறான், நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகிறான், பாவியாகிய என் மேல் கிருபையாய். இப்ப பரிசேயன் தன்னுடைய சுய நீதியை பேசுகிறான். நான் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கேன், நான் என்னென்ன வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறேன், எனக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது, என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுது, உங்களுக்கு தெரியும், என்னை விட என்னைய பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் எப்படிப்பட்டவேன்னு அப்படின்னு என்ன செய்யறான், சுய நீதியையும் சுய வழிகளையும் பேசிக்கொண்டே இருக்கிறான். அவன் வாயிலிருந்து தேவனுடைய கிருபை என்கிற வார்த்தையே வரல. ஆனால் ஆயக்காரன் நெஞ்சில் அடிச்சுட்டு சொல்கிறான். முதல்ல சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவி. முதல்ல அதை ஒத்துக்கிட்டான். ஆண்டவரே நான் பெரிய பாவி, பாவியாகி என்மேல் என்ன செய்யும், தண்டனையை கொடுங்கன்னு கேட்கல. என்ன கேட்கல? ஏன்னா அந்த மூத்த குமாரனுடைய இருதயத்தை கொண்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, பரிசேயனுடைய இருதயத்தை கொண்டவர்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னா, தப்பு செஞ்சா கண்டிப்பா நீ தண்டனை அனுபவிச்சுதாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நியாயப்பிரமாணத்தின்படி அது சரி. ஆனால் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்தின்படி அது சரி அல்ல. அதற்கு இன்னொரு வழிகள் இருக்குது. என்ன அப்படின்னா, அதுதான் மன்னிப்பு, அதுதான் இரக்கம், அதுதான் கிருபை. தேவ அன்பினுடைய உச்சகட்டம் தான் கிருபை. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பாவி, ஆகையினால என் மேல் என்னவாயிரும், கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த லாசருனுடைய வீட்டுக்கு வருகிறார். அங்கே 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. முதல் சகோதரி பேர் என்னது, மார்த்தாள். 2வது மரியாள். மார்த்தாள் என்ன செய்யறாங்க, பல வேலைகள் இருக்குது. என்ன வேலை? வீட்டு வேலை. சாப்பாடு செய்யணும், அதுக்கு பாத்திரம்லாம் விலக்கி ரெடி பண்ணணும். ஏன்னா வந்திருக்கிறது யாரு, ஆண்டவர் வந்திருக்காரு. அவருக்கு நல்ல சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், வீட்டை ரொம்ப நீட்டாக வைக்கணும். அப்போது
இதுக்கெல்லாம் என்ன, அதை நினைச்சு என்ன செய்யறாங்க அவங்க? பற்பல வேலைகளை குறித்து மார்த்தாள் என்ன செய்தாங்களாம்? கவலைப்பட்டாங்க. ஏன் கவலைப்பட்டாங்க அப்படின்னா, வேலை நிறையா இருக்குது, ஒத்தால அதை செய்ய முடியலன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டாவது சகோதரி பேர் என்ன? மரியாள். அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் வந்தோடனே அவர் பாதத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டாங்க. ஆண்டவர் சேரில் உட்காந்துருக்காருன்னு அவங்க கீழே போய் உட்காந்துட்டாங்க. எதுக்கு? ஆண்டவரை நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன். இதாங்க அந்த பாதத்தில் போய் உட்கார்றது, கையை உயர்த்தி ஆராதிக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளை சப்மிட் பண்ணுறது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் என்னை உம்மிடத்தில் என்ன செய்கிறேன்? சமர்ப்பிக்கிறேன். அதுதான் என்னுடைய அர்த்தம். அதனால தான் கையை உயர்த்தி ஆராதிங்கன்னு சொல்கிறோம். என்னால் எதுவும் இல்லை ஆண்டவரே, உம்மால தான் எல்லாம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த அம்மா எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னா, ஆண்டவர் பேசட்டும், நான் அதை கேட்குறேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாலே, நீ பற்பல வேலைகளை குறித்து என்ன செய்கிறாய்? கவலைப்படுற. மார்த்தாலோ மரியாளோ என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்து கொண்டால்? தெரிந்து கொண்டால் சார். இப்போ ஆண்டவருக்கு எது பிரியம்? எது பிரியமாக இருக்குது? அந்த அம்மா யாருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னாங்க? ஆண்டவருக்கு தானே. அந்த சாப்பாடு யாருக்கு போக போகுது? ஆண்டவருக்கு தான் போகும். ஆண்டவருடைய பசியை தான் ஆற்ற போகுது. ரைட்டுங்களா? ஆனால் ஆண்டவருக்கு எது ரொம்ப பிரியமாக இருக்குது? ஆண்டவருக்கு மாம்ச பிரகாரமான ஆகாரத்தை விட ஆவிக்குரிய ஆகாரத்தை யார் தன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளுகிறார்களோ அதுதான் அவருக்கு பிரியம். அதனால தான் ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னுட்டே இருக்கக்கூடாது. ஹலோ, உயிர் வாழ்றதுக்கு தான் சாப்பிடணும், சாப்பிட்றதுக்காக உயிர் வாழக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளியோ அவ்வளிதான் நம்ம. ஆராதனையா சாப்பாடா அப்படின்னு வந்தா ஆராதனைன்னு வர தெரியும். அல்லேலூயா. நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, எங்கே அதுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ வீட்டில் நார்மலாக நீங்கள் மற்ற நாட்களில் வேலைக்கு போகிறீங்க, மற்ற காரியங்கள்லாம் செய்கிறீங்க, அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். பிரேக்கிங் த ஃபாஸ்ட் அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். சிலர் காலைல சாப்பிடாம போவாங்க, அப்படிலாம் போகக்கூடாது, அது தவறு, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. அதெல்லாம் ரைட். ஆனால் ஆராதனைக்கு நேரம் ஆயிடுச்சு, இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக 8 மணி ஆராதனைனா எத்தனை மணிக்கு இருக்கணும்? உள்ள ஷார்ப்பாக 8:30க்கு. என்னங்க, நான் ஆண்டவர்கிட்ட இப்போல்லாம் என்ன ஜெபம் பண்ணுறேன் தெரியுங்களா? ஆண்டவரே, நம்முடைய சபைக்கு யார் 8 மணிக்கெலாம் உள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு உம்முடைய 100% ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க. அவங்க அதை பெறுகிறது, அந்த 100% பிளஸ்ஸிங்கே அவங்களுக்கு, அவங்க கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ உங்களுடைய கிருபையினால கொடுத்துருங்கன்ட்டே. நான் யார் யார் எவ்வளவு டைம் தள்ளி வர்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜை குறைச்சிருங்கன்ட்டேன். நான் இப்போல்லாம் அப்படி தான் ஜோம் பண்ணுறது. அதனால் இப்போ புரியுதா உங்களுக்கு? சில இது நீங்கள் ஜோம் பண்ணி ஏன் வரலண்டு இப்போ புரியுதா? இதுதான் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு. இனிமேல் அப்படி தான். ஏன்னா நிறைய வாரம் சொல்லி பார்த்தாச்சு, அன்பாக சொல்லியாச்சு, கண்டிஷனாகவும் சொல்லி பார்த்தாச்சு, கேட்குற மாதிரி இல்லை. அப்போ இனிமேல் என்னன்னா டைரெக்டாக ஆசீர்வாதத்தில் அடிக்கிறது. இனிமேல் 8 மணிக்கு முன்னாடி வர்றாங்கல்ல, அவங்களுக்கு 200% ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். இது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் பொய்யாலன்னு சொல்லலை. கண்டிப்பாக நான் இன்னைக்கு கார் ஓட்டிட்டு நான் வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன், ஆண்டவரே, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது 8 மணிக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு 200% ஆசீர்வாதம். 8 மணிக்கு யார் இருக்காங்களோ 100% ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் யார் எவ்வளோ லேட்டாக வர்றாங்களோ அவ்வளோ பர்சன்டேஜை நீங்களே குறைச்சிருக்கன்ட்டு. இந்த சபையினுடைய ஊழியக்காரனாக நீங்கள் இந்த சபை விசுவாச மக்களாக இருக்கிற பட்சத்தில், இந்த சபையிலே உங்களுக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக நான் சொல்லுவதை கேட்பார். அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆனால் மோசே சொன்னாதான் அங்கே நடக்கும். அல்லேலூயா. ஆகையினால இனிமேல் ஜெபங்கள் எல்லாம் அப்படி தான். நீங்கள் 1008 காரணம் சொல்லுங்கள் லேட்டாக வர்றதுக்கு. இனிமேல் அதை கேட்குற நிலைமையிலையோ அல்லது அதுக்கு அப்படிங்களான்னு கேட்குறதுக்கெல்லாம் நான் ரெடியாக இல்லை. ஊழியம் ஆரம்பித்து நாங்கள் இந்த ஊழியத்துக்கு 10 வருஷம் ஆகிடுச்சு. திரும்ப அதே கதை, அதே இதெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் முதல் ஆண்டவருக்கு செவி கொடுங்கள். சரியான நேரத்துக்கு வாங்க, சரியான நேரத்துக்கு போங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாலே நீ வேலையை குறித்து கவலைப்படுற, எனக்கு சாப்பாடு செய்யறதை பற்றி தான் நீ கவலைப்படுற. ஏன்னா எனக்கு பசியெல்லாம் உண்டாகும். ஏன்னா நான் மனுஷகுமாரனாக தான் இருக்கிறேன். எனக்கு மதியானம் ஆனால் பசிக்கத்தான் செய்யும். நீ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கவலைப்படுற. நீ வேற யாருக்கும் நினச்சி கவலைப்படலை. ஆனாலும் அதை விட எனக்கு எது பிடிச்சிருக்கு தெரியுமா? என் பாதத்தில் உட்கார்றா பாரு, நான் என்ன பேச போறேன்னு கேட்கறதுக்கு உட்கார்றாங்க பத்தியா, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய மக்கள் ஆண்டவருடைய வார்த்தை, அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான் என்று சொன்னார். அப்ப வெறும் சாப்பாட்டினால மட்டும் ஒரு மனுஷன் பிழைக்கிறது இல்லை. என்றைக்கு அந்த ஆவிக்குரிய மனக்கண் திறக்கப்படுகிறதோ அன்றைக்கு சாப்பாடு என்பது எனக்கு 2ஆம் பட்சமாய் மாறிடும். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் சாப்பாடு ஆண்டவரான் வரும்போது சாப்பாடை தூக்கி ஓர வச்சுட்டு ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட்னு போக தெரியணும். அதுதான் ஆவிக்குரிய சிந்தனை. அல்லேலூயா. ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து இறந்து போனவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து. நான் சொல்கிறேன், வாரத்தில் ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு 80 வயசுன்னு குறிச்சிருந்தாருன்னா நீங்கள் 85 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. அதான் சயின்ஸ். இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா, வாரத்தில் காலைலையும் சாப்பிடாம மதியானமும் சாப்பிடாம நைட்டு மட்டும் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், வாரத்தில் ஒரு நாள் 85ன்றது 90 வயசு ஆயிரும். தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கூகுளில் போய் அடிச்சு பாருங்க, இல்லை யாரும் டாக்டர்கிட்ட கேட்டுப்பாரு. மனுஷன் சீக்கிரம் சாகிறதுக்கு காரணம் 3 நேரமும் போட்டு முக்குன்னு முக்கிறதுனால தான். புரியுதா? பசி வந்துருச்சு பாஸ்டர், அதனால நீங்கள் முடிக்கிறக்குள்ள நான் எந்திரிச்சு போயிட்டேன் சர்ச்சுக்கு, வீட்டுக்கு. பிசாசு அப்படி தான் கொண்டு வரும். சர்ச்சுக்கு போகிறதுக்கு என்னென்ன தடைகளை கொண்டு வர முடியுமோ, யார் யார் மூலமாக கொண்டு வர முடியுமோ எல்லார் மூலியமாகவும் பிசாசு கொண்டு வருவான். இப்போ மாம்சம் ஜெயிக்குதா ஆவி ஜெயிக்குதான்றதான் விஷயம். ஆவி ஜெயிச்சிருச்சுன்னா யார் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சர்ச்சில் வந்து உட்காந்துருவோம். மாம்சம் ஜெயிக்குதுன்னா எல்லா மனுஷரையும் பிரியப்படுத்திட்டு 2 வாரம் கழிச்சு வருவோம். அதான் நடக்குது. அப்போ மாம்சத்தை பிரியப்படுத்துகிறவர்கள் கடைசி வரைக்கும் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக தான் இருப்பீங்க. மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் ஏமாற்ற வரும். அப்போ அழுகையை நீங்களே அடக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. அழுகை அந்த அளவுக்கு வரும். 4 பேர் பார்க்குறாங்களே நீங்கள் அடக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் முடியாது. ஏன்? மனுஷன் ஏமாத்திடுவான். என்றைக்கு ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் வருகிறீர்களோ அன்னைக்கு மனுஷன் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் அவனை நம்பலை. நீங்கள் யாரை நம்புறீங்க? ஆண்டவரை நம்புறீங்க. ஆண்டவர் ஒரு நாள் ஏமாற்ற போகிறதில்ல. அல்லேலூயா. ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக போகணும் அப்படின்னா உலகத்தில் யார் முக்கியம் நினைக்கிறீங்களோ அவங்கள 2ஆவதா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வை. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லது. 2 மருமகள்கள் இருந்தாங்க. முதல் மருமகள் பேர் என்னது? அது நல்ல பேரியா? அது மாமியார் பேர் சொல்றேன், அது தெரியுது, நகோமி தெரியும். அப்ப முதல் மருமகள் பேர் என்ன? ஓர்பால். 2வது மருமக ரூத். இந்த ஓர்பால் எதனுடைய அடையாளம் என்றால் சுய வழிகள். ஏன்னா 2 மருமகளும் மாமியார் கூட சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றேன்னு சொல்லி பரப்புறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? மாமியார் சொல்கிறாங்க, இல்லைப்பா நீங்கள் இங்கே இருங்க, நானே என் தேசத்தை விட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போமே எனக்கு அங்கே போனால் ஆதரவுக்கு யார் இருக்காங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன செய்யுங்க, என் பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் தேசத்திலே இருந்து வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி நல்லா இருங்கன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த மூத்த மருமகள் ஓர்பால் என்கிறவள் தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்து பின்பு என்ன செய்கிறார்? அவ தன்னுடைய ஊருக்கே போயிடுறா. அது பாரம்பரியமான வழி. அது அந்த வழிகளை நோக்கி அவங்க போயிடுறாங்க. ஆனால் 2வது மருமகளாக இருந்த ரூத்தோ என்ன செஞ்சாங்க? அவங்களும் அந்த ஊருக்காரவங்க தான். அவங்களும் அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனால் பாரம்பரியத்தை அவங்க என்ன செய்யலை, ஃபாலோ பண்ணலை. அவங்க திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்திருந்தாங்கன்னா ஒரு வருஷம் சென்று என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வேற ஒரு குடும்பத்தோடு இருந்திருக்கலாம்.
ஆனால் அவங்க அதை செய்யலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இனிமேல் நீங்கள் இதை குறித்து பேசாதீங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்ட்டாங்க. இந்த தேவன் யாருன்னு கூட ரூத்துக்கு தெரியாது. நகோமிக்கு, ஏன்னா நகோமிக்கே கொஞ்சம் தான் தெரியும். ஏன்னா வேற தேசத்துக்கு வேற இடத்துல வாழ்க்கப்பட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த தேவனை கும்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. யெகோவா தேவனை அவர்கள் வணங்கினார்களான்னு கூட தெரியாது. ஆனால் வேற பக்கம் போயிட்டாங்க. அவங்களுக்கு அரையும் குறையமா தான் தெரியுது அவரை குறித்து. ஆனால் ரூத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி வந்தாங்க. அவருடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார், ஆசீர்வாதமாக மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல ரூத்தினுடைய பெயர் இருக்கு, ஓர்பாலுடைய பெயர் இல்லைங்க. பாரம்பரியம் தான் முக்கியம்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எது வசனமோ, வசனம் எதை சரி என்று சொல்லுகிறதோ அதை ஃபாலோ பண்ணும். அல்லேலூயா. அந்த 2 வேதத்தில் ஏறக்குறைய 32 இருக்குது. அதையெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. சுருக்கமாக சொல்லணும்னா, சுயமான வழிகள், இன்னொன்று ஆண்டவருடைய வழிகள். பரிசேயன் தன்னுடைய சுயநீதியை வெளிப்படுத்துகிறான், ஆயக்காரன் தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே என்ன செய்யப்பட்டான், நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொல்கிறார். அவன் அல்லன்னு சொன்னது யாரை சொன்னாரு? பரிசேயனை சொன்னாரு. இவனேன்னு சொன்னது யாரை சொன்னாரு? ஆயக்காரனை சொன்னாரு. அப்ப ஆண்டவர் யார் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்தாரு? ஆயக்காரன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததுனால தான் இவனேன்னு சொன்னார். பரிசேயன் அவனேங்கிறார். ஆனால் பரிசேயன் உண்மையிலே எங்கே நின்றுட்டு இருந்தான்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நின்றுட்டு இருந்தான். ஆயக்காரன் தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசலில் நின்றுட்டு இருந்தான். இப்போ ஆண்டவர் எங்கே நிற்கிறாரு? ஹலோ, ஆண்டவர் எங்கே நிற்கிறாரு? ஆயக்காரன் பக்கத்தில், அதாவது ஆலயத்துடைய வாசலில் நின்று சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஆலயத்துக்குள்ளேயே இருக்கலாம், ஆனால் சுய நீதியை பேசிக் கொண்டிருந்தால் தேவனால் உங்களை ஒருபோதும் ஆசீர்வதிக்க முடியாது. என்றைக்கு தேவனுடைய கிருபையை நீங்கள் உயர்த்த ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு தான் ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாம். அல்லேலூயா. அதுதான் புதிய உடன்படிக்கை. நாம் ஒன்றும் பழைய உடன்படிக்கையில் வாழலை. பழைய உடன்படிக்கையில் வாழ்கிறோம் அப்படின்னா அப்போ நியாயப்பிரமாணத்தை உயர்த்தி பிடிக்கலாம், தப்பே கிடையாது. இது புதிய உடன்படிக்கை. தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றி முடித்து விட்டார். இப்போ அவர் மாற்றி எழுதுறாரு, அன்பின் பிரமாணத்தை எழுதுறாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்வாயாக. உன்னை நேசிப்பது போல உன் பிறனையும் என்ன செய்ய? நேசி. உன் சகோதரனை நேசி. ஆண்டவர் தான் சொல்றார். அப்ப எது எல்லாவற்றிற்கும் மேலானது என்றால் தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபைனா என்ன? தேவ அன்பினுடைய உச்சகட்டம் தான் தேவனுடைய கிருபை. அதை தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக காண்பித்திருக்கிறார். அப்ப பிசாசுக்கு நாம எப்பயுமே எதிர்த்து நிற்கணும். நாம எல்லாம் நினைக்கிறோம் பிசாசு அப்படின்னா கருப்பா ஒரு உருவத்தில் வருவான், இருட்டில் தான் வருவான், இப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம ஏதோ பிக்சரில் அது இதெல்லாம் பார்த்ததுனால நம்ம அதை சொல்கிறோம். ஆனால் அது அல்ல. பிசாசு நம்முடைய உள்ளத்தில், நம்ம சிந்தனையில் பேச முடியும். உனக்கே உடம்பு வலியாக இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலைன்னா என்ன? பேசுதா பிசாசு? ஒரு எண்ணம் வருதா? இன்னைக்கு ஒரு நாள் போகலைன்னா என்ன இறப்பு? ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சிருவார். ஆண்டவர் மன்னிப்பார். ஆசீர்வாதம் அங்கேயே நிற்கும், 100 கிலோமீட்டர் தள்ளியே. ஏன்னா சர்ச்சுக்கு வந்தால் அது என்ன செய்யும்? ஒரு 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்து நிற்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை, இன்னைக்கு எனக்கு இடுப்பு வலியாக இருக்குது, கழுத்து வலியாக இருக்குது, என் சொந்தக்காரவங்க கல்யாணம் இருக்குது, ஆகையினால நான் என்ன செய்கிறேன்? நான் இன்னைக்கு ஒரு வாரம் தானே, சர்ச்சு எல்லா வாரமும் தான் இருக்குது, கல்யாணம் எப்பயாவது நடக்குது. அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி கல்யாணம் நிறையா நடக்குதுங்க, தெரியுமா? அதெல்லாம் ஒரு காலம், ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் நடந்ததெல்லாம். இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஆமாவா இல்லையா? நினச்சா கல்யாணம் பண்ணிடுறாங்க, நினச்சா என்ன பண்ணிடுறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம அப்படி நம்ம சொல்லவே முடியாது. கர்த்தர் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது ஆண்டவருக்கு தரணும். அப்போ ஏதாவது ஒரு காரணம் நமக்குள்ள சபைக்கு போகிறதுக்கு தடையா, வேதம் வாசிப்பதற்கு தடையா, ஜெபிக்கிறதுக்கு தடையா வருது அப்படின்னா திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு.
உங்களை சர்ச்சுக்கு போக விடாம வேற பக்கம் டைவர்ட் பண்ற ஆள் யாரா இருந்தாலும் சரி, பெத்த தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன் அது பிசாசு. பிசாசு அதுக்குள்ள பூந்து என்ன சொல்லுது? உங்களை சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுது. பிசாசு அந்த பெற்ற தாய் தகப்பனுக்குள்ள பூந்து என்ன செய்யுது? உங்களை பாரம்பரியத்தை விட்டுட்டு நீ எங்க போற அப்படின்னு பேச வைக்கும். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மாவை நான் சந்தோஷப்படுத்தணும், என் பிள்ளைய நான் பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணிடுறோம்? நம்ம அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம் பாருங்க. இப்போ நம்ம யார் பேச்சுக்கு கீழ்ப்படுகிறோம்? பிசாசனுடைய பேச்சுக்கு நாம் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். அமெரிக்கா போன்ற தேசங்களில் இன்றைக்கும் சபைக்கு போகிறவர்கள் குறைஞ்சது 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. சும்மா கிடையாது, எல்லாத்தையும் கார் இருக்கும், 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போவாங்க குறைஞ்சது. சிலருக்கு தான் பக்கத்தில் சர்ச் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா சர்ச்சு, ஆனால் வரமாட்டோம். நமக்கு எல்லா வசதியும் இருக்குது, வண்டி இருக்குது, ஆட்டோ இருக்குது, டாக்ஸி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? அதை பிடிச்சி நம்மளால் வர முடியாது. ஆனால் எப்போ லாக்டவுன் போடுறோமோ போட்டு சர்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கடான்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன பாஸ்டர் எப்போ சர்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க? ஓப்பனே பண்ண மாட்டேன், அப்படியே போயிருந்துருவேன். ஓப்பன் பண்ணப்போ ஒரு வாரமும் வர்றது கிடையாது. அப்போ போகிற வீட்டில் படுத்து தூங்குறது, மேல் வலி, கால் வலி, கழுத்து வலின்னு. ஆனால் லாக்டவுன் போட்டு கவர்மெண்ட்டே சொல்லிச்சு யாரும் திறக்காதீங்கன்னு. அப்போ வந்து என்ன செய்யறது? போன போட்டு தெரியாமல் நடத்திடலாமா? நீ போய் நடத்து தெரியாமல். ஆண்டவர் கொடுக்கிற கிருபையின் காலங்களை சரியாக உபயோகப்படுத்த தெரியணும். அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் ஒரு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார முடியலன்னா நீங்கள் எப்படி டெய்லி பைபிள் வாசிப்பீங்க? எப்படி டெய்லி ஜெபம் பண்ணுவீங்க? தப்பு. நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணவே மாட்டீங்க. இங்கே யாரால இன்ட்ரெஸ்டாக 2 மணி நேரம் உட்கார முடியுதோ அவங்கனால தான் அதெல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னொன்று, சபைக்கு போகணும்னு நினைக்கும் போது உள்ளத்தில் சந்தோஷம் வரணும். அவன் தான் உண்மையிலே ஆவிக்குரிய பிள்ளை, அவன் தான் உண்மையிலே தேவனுக்கு பிரியமான பிள்ளை. சர்ச்சுக்கு போகணுமே அது ஒரு வேலையாக நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலே ஆவிக்குரிய ரீதியில் இல்லை, நீங்கள் மாம்ச பிரகாரமாக யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இங்கே படம்லாம் ஓடாது, சினிமா தேட்டர் மாதிரி. இங்கே அதாவது என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உலகத்தில் பார்க்குற மாதிரிலாம் இங்கே கிடையாது. இங்கே தேவனுக்குள்ளே தான் எல்லாம் என்ஜாய்மெண்ட்டும். அவரை ஆராதிப்போம், அவரை நம்ம துதிப்போம், அவருடைய வார்த்தைகளை பேசுவோம். யாருக்கு இந்த என்ஜாய்மெண்ட் பிடிக்குதோ அவன் தான் உண்மையிலே ஆவிக்குரிய மனிதன். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தி தெளிஞ்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? புத்தி தெளியலைன்னா அவனுக்கு பேர் என்னது? பைத்தியம்னு பேர். புத்தி தெளிஞ்சவன் தான் யாரு? அறிவாளி. அப்போ பிசாசுக்கு எதிர்த்திருக்க வேண்டும் என்றால் வசனத்தை குறித்ததான நாலேஜ் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். விதைக்கிறதுலையும் பாருங்க 2 விதமான விதைக்கிற முறைமை இருக்குது. ஒன்று மாம்ச பிரகாரமாக விதைக்கிறது, 2வது ஆவிக்குரிய பிரகாரமாய் விதைப்பது. உதாரணத்துக்கு காணிக்கை, தசம பாகம், சர்ச்சுக்குன்னு ஒரு பொருட்களை வாங்கி தர்றது, இது எல்லாம் மாம்ச பிரகாரமாய் விதைப்பது. இது மாம்ச பிரகாரமான அறுவடையை உங்களுக்கு கொண்டு வரும். ஏன்னா வசனம் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். மனுஷன் எதை விதைக்கிறானோ, அப்போ கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே என்ன செய்யணுமா? விதைக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து ஆவிக்குரிய பிரகாரமாய் விதைப்பது அப்படின்னா என்ன? வசனங்களை படிக்கிறது, வசனத்தை பேசுகிற நல்ல பிரசங்கங்களை கேட்பது, ஜெபிப்பது, இது எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் விதைக்கிற விதை. இது ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்கு அறுவடையை கொண்டு வரும். அப்போ 2 விதையும் விதைக்கணும். மாம்ச பிரகாரமான விதையும் விதைக்கணும், ஆவிக்குரிய பிரகாரமான விதையும் என்ன செய்யணும்? நாம் விதைக்க வேண்டும். வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 23 முதல் 25 வசனங்கள்.
கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுயமுகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயதின பிரமாணம் ஆகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனோ கேட்கிறதை மறைக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை போதும். 25 வரைக்கும் தான். 23வது வசனத்துல ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருவசனத்தை கேட்டும் ஒருத்தர் செய்யல அப்படின்ற இந்த வார்த்தையை நாம் எப்படி யோசிக்கிறோம்? நம்முடைய மனது எப்படி யோசிக்குதுன்னா, தேவன் கொடுக்கிற கட்டளையோடு யோசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரு. என்ன கட்டளை? வசனத்தை கேட்குற ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற வார்த்தை இங்கே வர்றதுனால நாம் அதை கட்டளையோடு யோசிக்கிறோம். ஏன்னா வசனம் அங்கே சொல்லப்படும் போது நமக்கு நேரடியாக அந்த அர்த்தம் தான் புரியுது. ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அதை நான் செய்யலைன்னா ஏதோ ஆயிருமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த திருவசனத்தை எதோட கனெக்ட் பண்றார் அப்படின்னா, நம்முடைய சாயலோடு கனெக்ட் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப தேவ சாயலோடு நாம் இருக்கிறதுனால நாம் திருவசனத்தை கேட்டு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிள்ளைகளா இருக்கிறதுனால நீங்க அவங்க சொல்றதை கேட்கணும். ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்றதையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா யார் சொல்றதை கேட்கணும்? உங்க அப்பா அம்மா சொல்றத கேட்கணும். ஏன்? நீங்க அவங்களுடைய சாயல், அவங்களுடைய வித்து ஆகையினால கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வித்தாகி இருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவர் சொல்றதை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். இது கட்டளை கிடையாது. நாம் அவருடைய வித்தா இருக்கிறதுனால இதை செஞ்சுதான் ஆகணும். பூரண பிரமாணம் அப்படின்னா எது அப்படின்னா, பூரணம்னா நிறைவான பிரமாணம். பிரமாணம்னா கட்டளை, நிறைவான கட்டளை, நிறைவான சட்டம். பிரமாணம்னா சட்டம். பூரண பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படும் போது எது அப்படின்னா நியாயப்பிரமாணம் அல்ல, இந்த சுயாதீன பிரமாணம் தான் பூரணமான பிரமாணம். சுயாதீன பிரமாணம்னா வேற ஒன்றும் இல்லை, கிருபையின் பிரமாணம் தான் சுயாதீன பிரமாணம். அப்போ பைபிளை படிக்கும்போது அல்லது படித்தவங்க பிரசங்கம் பண்ணும்போது நாம் நம்முடைய சாயல் என்ன என்பதை நாம் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேதுருவை ஜெயிலில் வைக்கிறாங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்படுது, அவர் தப்பிச்சிடக்கூடாது. இப்போ அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவதூதன் வந்துடுறாரு. வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? சிறை கதவுகள் எல்லாம், சங்கிலி எல்லாம் உடைஞ்சு போச்சு, சிறை கதவுகள்லாம் திறந்துருச்சு. திறந்த உடனே எல்லாம் பட்டு பட்டுன்னு உடஞ்சி கீழே விழுகுது. ஏன் அப்படின்னா, உள்ள இருக்கிறது யாரு? பேதுரு. பேதுரு யார் ஆண்டவருடைய பார்வையில்? நீதிமான். நீதிமானுடைய பாதை ராஜபாதை. அப்ப ஜெயிலெல்லாம் போட்டு அடைச்செல்லாம் வைக்க முடியாது. தேவன் குறித்த காலம் வருகிற வரைக்கும், இந்த பூமியை விட்டு எடுபடுகிற வரைக்கும் எந்த உலகமும், உலகத்தினுடைய எந்த அதிகாரங்களும் ஒரு தேவ மனிதனை, தேவனால் நீதிமான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனை என்ன செய்ய முடியாது? கட்டி வைக்க முடியாது. சித்தீம் என்கிற மரத்தினாலே செய்யப்பட்டதுதான் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகோன் என்கிற ஒரு விக்கிரகத்தை வைக்கிறாங்க. வச்சோடனே அது என்னாச்சுங்க? முகங்குப்புற, அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டியை பணிந்து கொண்ட மாதிரி புத்திரம் விழுந்துருச்சு. ஏன் அப்படி ஆச்சு? அதுவே சொல்லுது, நான் கடவுள் இல்லப்பா. இந்த பெட்டிக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. வேத புஸ்தகம் இருக்குது, மோசே எழுதின நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் இருக்குது, ஆரோனுடைய தொழில்த்த கோல் இருக்குது. இதில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அவர் அங்கே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினால அவர் தான் யாரு? கடவுள். நாங்களே அவரை தான் என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளணும்னு சொல்லி அதை சிம்பாலிக்கா 3 முறை எடுத்துட்டு வைக்கிறாங்க. ஆனால் அது பொத்து பொத்துன்னு என்ன செய்யுது? உடன்படிக்கை பெட்டி முன்னாடி அது விழுந்து கொண்டே தான் இருக்கு.
அப்ப நாம் யார், ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் யார் என்கிற அந்த நாலேஜ் நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 24:5. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானமுள்ளவன் யாரா? பலமுள்ளவன். ஞானமுள்ளவன் தான் பலமுள்ளவன். அடுத்து அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க. அப்ப வல்லமை அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? வல்லமையை அதிகரிக்கணும்னா என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். அறிவுனா நாலேஜ். தமிழில் சொல்லும்போது கூட திட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? நாலேஜ்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்குறது. அப்போ நாலேஜ் இருந்தால் தான் நம்முடைய வல்லமை என்ன செய்யும்? வல்லமைனா ஸ்ட்ரென்த்து அல்லது பவர் அப்படி சொல்லலாம். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் அர்த்தம். யாரு? ஞானம் உள்ளவன். நீங்கள் இன்றைக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் பாருங்களேன். அவங்க அவங்களுடைய ஆரம்பம் சின்ன ஆரம்பமாக இருக்கும். அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா அவங்க மைண்டில் ஒரு ஐடியா வந்திருக்கும். அதுதான் ஞானம். அந்த ஞானத்தின் வழியாக அவங்க என்ன செய்வாங்க? அந்த ஐடியாவை செயல்படுத்துவாங்க. செயல்படுத்தும்போது அந்த பிஸ்னஸ் என்ன செய்யும்? வளர ஆரம்பிக்கும். இன்னைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்னது? அவங்களுடைய நாலேஜ். அப்ப ஞானம் உள்ளவன் தான் பலம் உள்ளவன். பணம் வச்சிருக்கிறவன் பலம் உள்ளவன் சொல்லலை. பணம் வைத்திருக்கிறவன் ஞானமோ அறிவோ இல்லைன்னா ஒரே தலைமுறையில் அத்தனையும் காணாம போயிடும். அதை கண் கூட பார்த்துருக்கிறோம். ரொம்ப போனால் 2 தலைமுறை சேர்த்து வச்சு சொத்தை பூரா அழிக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனை. ஒரு தலைமுறை போதும் நினைக்கலாம். எப்படி சொத்து இருந்தாலும் அழிச்சுப்படலாம், ஞானமும் புத்தியும் இல்லைனா. ஆனால் ஞானமும் புத்தி இருக்கும்போது, அறிவு இருக்கும்போது, பணமே இல்லைனாலும் அவன் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய வல்லமையை தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு எனக்கும் தேவன் எதை கொடுத்திருக்கிறார்? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எது ஞானம்? ஆண்டுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிதல் தான் என்னது? இந்த ஞானம் எல்லாருக்கும் இல்லை, உங்களுக்கு எனக்கு இருக்குது. அப்ப இந்த ஞானத்தை பெற்றவர்கள் தான் பலவான்கள். பணம் வச்சிருக்கிறவே இல்லை. பலவான்கள்னா இதுதான். அப்ப இந்த ஞானத்தின் வழியாக வரக்கூடிய அறிவு, அந்த நாலேஜ் இருக்கும்போது நம்ம இன்னும் என்ன செய்யறோம்? ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்மை நாமே ஸ்ட்ரென்தன் பண்றோம். அது ஆங்கிலத்தில் எப்படி வந்து, a man of knowledge increase the strength. யார் அறிவோடு இருக்கிறானோ அவன் தான் என்ன செய்யறான்? தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்த முடியும். இளையகுமாரன் பாருங்க, சொத்தை பூரா அழிச்சிடறான். தகப்பட்டு சொத்தை வாங்கிட்டு போய் அழிச்சுக்கிறான். அழிச்சிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பன்னி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். பன்றிகளுக்கு தவிடு போன்ற ஒரு பொருளை கொடுக்குறாங்க. தமிழில் தவிடுன்னு வருது. பன்னி என்ன சாப்பிடுமோ அதை கொடுக்குறாங்க. இவன் வயிற்று பசியில் என்ன பண்ணுறான்? அதை பன்னிக்கு கொடுக்காம அவன் எடுத்து சாப்பிட்றான். கொஞ்சம் நம்மளும் சாப்பிட்டுக்கலான்னு. இதை ஓனர் பார்த்துட்டு அவன் என்ன செஞ்சிடறான்? அடித்து வெளியே அனுப்பிச்சி விட்றான். அப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கொண்டு போன சொத்தை பூரா இழந்து, மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து பிச்சைக்காரனாக இருக்கும்போது அவனுக்கு புத்தி தெளிந்தது. இந்த புத்தி எப்போ வேணா தெரியலாம். சிலர் இதை படிச்சுட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது தான் அவன் அப்பா கிட்ட வந்தான், அவன் பணத்தோடு இருக்கும்போது வரலையான். அதெல்லாம் கிடையாது. விஷயம் அது இல்லை. பணம் இருக்கும்போதும் சிலருக்கு என்ன செய்யும்? புத்தி தெரியும். உதாரணம் ஆபிரகாம். அவர் ஒன்றும் ரொம்ப ஏழையா பஞ்ச பரதேசியால் ஆண்டவர் கூப்பிட்டாரு. அவர் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருந்தவர். ஆண்டவர் கூப்பிட்டாரு. இந்த ஆண்டவர் யாருன்னே தெரியாது. நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய்ய போன்னு சொல்லிட்டார். அவரு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போன்னு கூட சொல்லலை. அதுக்கு முன்னாடி ரொம்ப கிளவராக கரெக்டாக சொன்னார். நீ யாரை விடணும்? உன் தகப்பன் வீட்டை விடணும். அடுத்து உன் சொந்தக்காரனை பூரா விட்டுறணும். அடுத்து நான் எங்கே சொல்கிறேனோ அந்த நாட்டுக்கு தான் நீ என்ன செய்யணும்? போகணும்ட்ட.
இந்த தேவன் யாருன்னே தெரியாது ஆபிரகாமுக்கு அதுக்கு முன்னாடி. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பி போனார். ஒரு மிடில் கிளாஸாக போனார், பெரிய பணக்காரராக மாறிட்டார். ஏன்? தேவனுடைய வார்த்தை, அதுக்கு கீழ்ப்படியது தான் ஞானம். அந்த ஞானம் உள்ளவன் பலமுள்ளவனாக இருக்கிறான். அறிவுள்ளவன் தன்னுடைய வல்லமை என்ன செய்கிறான்? அதிகரிக்க பண்ணுகிறான். ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சாரு. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் மாறினார். அப்ப ஐஸ்வர்யவானாய் மாறணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? அது மாறும். இப்ப இந்த இளையகுமாரன் நினைக்கிறான், நான் எங்க அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பசினா என்னன்னு தெரியாது. பசினா என்னன்னு தெரியாது. வாலிப பிள்ளைகளுக்கு, குறிப்பா ஆண் பிள்ளைகளுக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைச்சி வெளியூருக்கெல்லாம் போகும்போது அப்போதான் இந்த அனுபவம் வரும். வீட்டில் இருக்க வரைக்கும் பசினா என்னன்னு தெரியாது. நல்ல டயத்துக்கு சாப்பாடு வந்துடும், எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு சந்தோஷமாக இருப்போம். ஆனால் வேலை நிமித்தம் வெளியூருக்கு போகும்போது காசே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, அல்லது போன புதுசில் சாப்பிட்றதுக்கே காசு இருக்காது. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ தான் பசினா என்னன்னு தெரியும். இப்போ இளையகுமாரோடைய நிலைமை அதுதான். அப்போ யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட 3 நேரம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு பிள்ளையா பிறந்த நான் என்ன செய்கிறேன்? இப்போ பிச்சைக்காரனா இருக்கிறேன். ஏன்னா அப்பாவுடைய பேச்சை நான் என்ன செய்யலை? கேட்காம போயிட்டேன். பரலோக தகப்பனுடைய பேச்சை கேட்காம போனதுனால தான் இவருக்கு கஷ்டம் வந்துச்சே தவிர, அந்த தகப்பன் இவரை தேடி தேடி வந்து கஷ்டத்தை கொடுக்கல. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தோடனே, ஆண்டவரே உமக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, நான் உண்மை தான் நான் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தர்றீங்க. இன்னும் சில சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கேன். உலகத்தில் எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி சார் யாருக்குமே வந்ததில்லை சார்னுவாங்க. சில சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், யோபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் அவர் பட்ட கஷ்டத்தில் 100% கூட உங்களுக்கு இல்லைன்றது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. பெரிய கோடீஸ்வரன், ஒரே நாளில் சொத்து போச்சு, ஒரே நாளில் ஒட்டுமொத்த பிள்ளைகளும் செத்து போனாங்க. ஒரு பிள்ளை நம்ம உயிரோடு இருக்கும்போதே இறந்து போயிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதான் புத்திர சோகம்னு சொல்கிறோம். ஒட்டுமொத்த பிள்ளைகளும் ஒரே நாளில் இறந்து போச்சுங்க. ஒட்டுமொத்த சொத்து காணாமல் போச்சு, அழிஞ்சிருச்சு. ஒரே நாளில் பிச்சைக்காரனாக மாறினார். அவரை மதித்த எல்லாரும் இப்போ அவரை ஏளனமாக பேசுகிறாங்க. ஆண்டவர்னு போனார், இவர் என்ன எப்படி இருக்கார்? கூட இருந்த மனைவியே என்ன சொன்னாங்க? தேவனை தூசித்து ஜீவனை. அதாவது இப்படி எதுக்கே உட்காந்துருக்க? உடம்பெல்லாம் வியாதி, கொப்பளமாக வந்து தேங்காய் ஓட்டை எடுத்து என்ன சுரண்டிக்கிட்டு இருக்க? இப்படி நீ வாழ்கிறதுக்கு வாழாதையா, செத்து போயிரு. சாகருக்கு முன்னாடி உன்னை இப்படி இந்த நிலைமைக்கு ஆக்குனார்ல அந்த கடவுள், அவரையும் திட்டிட்டு செத்துருன்னு சொல்லுது அந்த அம்மா. இந்த நிலைமை நம்ம யாருக்குமே கிடையாது. ஆகையினால ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? ஆண்டவரே உங்கள் கண் இருக்கா, காது இருக்கா, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு? தம்முடைய வல்லமையினால் பாதுகாத்து உங்களை நன்றாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நல்லா இருக்கோன்றது எப்போ புரியும் தெரியுமா? நம்மளோட மோசமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்க்கும்போது புரிஞ்சிடும், ஆண்டவரே உமக்கு நன்றி, என்னை இந்த அளவுக்கு மோசமாக்காமல், இந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கையில் நான் இல்லாமல் தேவனை என்னை நல்லா வாழ வச்சுருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றின்னு இருதயத்திலேருந்து என்ன செய்யும்? நன்றி பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த இளையகுமாரனுக்கு அப்போ தான் புரியுது, தான் யார், தங்க அப்பா யார், எல்லாம் புரியுது. அதை இப்படி சொல்லலாம், தான் யாருடைய சாயல் என்பது அவனுக்கு அப்போ புரிஞ்சு. அது புரிஞ்சதுனால தான் இளையகுமாரன் அடுத்து வேற நாட்டுக்கு போய் நம்ம பிழைக்க போகலான்னு போகலை. எங்கே வந்தான்? தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வந்தான். ஏன்னா நான் எங்கள் அப்பாவோட சாயல், எங்கள் அப்பாவுடைய தன்மை, நான் அங்கே போய் இருந்தால் மட்டும்தான் நான் உயர முடியும் அப்படின்னு சொல்லி வந்தான்.
நான் உங்களுக்கு சொல்கிறது அதான், நீங்கள் ஆண்டவரை விட்டு ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு விலகி அப்படிலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கே ஆண்டவர் பக்கம் திரும்பி வந்துருங்க. அங்கே மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும், ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். தேவன் உங்களை உயர்த்துவார். வாசிக்கலாம். தானியேல் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 36வது வசனம். தானியேல் 4:36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இது யார் சொல்றதுன்னு தெரியுமா? அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. இது யார் சொன்னது? 34வது வசனம் வாசிங்க. போதும். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான். இப்ப அவர் தான் சொல்றார். என்ன சொல்றாரு? வாசிங்க 36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்ய பரியத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. இந்த நேபுகாத் நேச்சார் என்கிறவன் ராஜா, பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா. அங்கே இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வேலையை செஞ்சிடறான். ஆண்டவர் அவனை தண்டிக்கிறார். மனுஷனாக இருந்தவன் டக்குன்னு மிருகமாக மாறிட்டான். புல்லை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய உருவமே மாறிடுச்சு. இப்படி இருக்கும்போது தேவன் அவன் மீது இரக்கம் வைத்து அவனை என்ன செய்யறார்? அவனுடைய புத்தியை தெளிய பண்ணுகிறார். அவன் நல்லா புரிஞ்சுக்குங்க, புத்தி தெளிந்த மனிதன் மனுஷனாக இருப்பான். புத்தி தெரியாதவன் அல்லது புத்தியில குருட்டாட்டம் பிடித்தவன் எப்படி இருப்பான்? மிருகமாய் இருப்பான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஒருத்தன் மிருகமா நடந்துக்கிறான்னா அவன் புத்தி என்னவா இல்லைன்னு அர்த்தம்? தெளிவாக இல்லைன்னு அர்த்தம். இங்க புத்தி தெளிந்த போது நேபுகாத் நேச்சாரனுடைய ராஜ்ய பாரம் அவனுக்கு திரும்ப வந்துச்சு. அவனுடைய மகிமை திரும்ப வந்தது. அவனுடைய முகக்கலை மிருகம் போன்று இருந்த அவனுடைய முகம் என்னவா மாறுது? மனித முகமாய் மாறுகிறது. அப்ப மகிமை எப்போ வந்துச்சு? முகக்கலை எப்போ அவனுக்கு திரும்ப வந்துச்சு அப்படின்னா அவனுடைய புத்தி தெளிந்த போது. அல்லேலூயா. வாசிக்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியர் 3:29. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆமான்னு சொல்ல மட்டும் கையை தூக்குங்க பாப்போம். இல்லையா? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்க யாருடைய சந்ததியா? ஆபிரகாமுடைய சந்ததி. நீங்க நினைக்கலாம் ஆபிரகாமுடைய சந்ததினா யூதர்கள் தானையா? நாங்க எப்படி? நம்மளும் தான். வசனம் அப்படிதான் சொல்லுது. நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் மட்டுமல்ல, வாக்கு தத்தத்தின்படி. வாக்கு தத்தம் யார் கொடுத்தா? வாக்கு தத்தம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தேவன் கொடுக்கிற வார்த்தை, வாக்கு. தேவனுடைய வாக்கின்படி நாம் என்னவா இருக்கிறோமா? சுதந்திரராய் இருக்கிறோம். அதாவது ஆபிரகாமுக்கு பிள்ளை மட்டும் இல்ல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உரிமை உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் கலாத்தியர்ல. சொல்றது யாரு? ஒரு யூதர். அந்த யூதர் பேர் என்ன? எழுதினது யாரு? பவுல். அவர் தான் சொல்றார். அப்ப நீங்களும் நானும் ஆபிரகாமுக்கு சந்ததி. எப்படி? மாம்ச பிரகாரமாய் இல்லை. மாம்ச பிரகாரமாய் நாம் இந்தியர்கள், நாம் தமிழர்கள், அவங்க யூதர்கள். அவங்களுக்கு நமக்கும் எந்த ஒட்டு இல்லை, உறவு இல்லை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதுனால நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததி, இயேசு கிறிஸ்து தாவீதுடைய சந்ததி, இல்லையா? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் இப்ப யாருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். மட்டுமல்ல, உரிமை உள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். ஈசாக்குக்கு என்னெல்லாம் உரிமை இருந்துச்சோ, யூதர்களுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கிறதோ, அந்த உரிமை அத்தனையும் ஒன்று கூட குறையாமல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அதுதான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா.
இப்ப நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் சொல்றீங்களே எப்படி? கலாத்தியர் 3:26 அதே அதிகாரம், கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால், நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே அப்படின்னா பிள்ளைகள்னு அர்த்தம் இல்லையா? புத்திரர் அப்படின்னா வாலிப பிள்ளைகள்னு அர்த்தம். நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கோம். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறதுனால. புரியுதா உங்களுக்கு? பை பர்த்ல இல்லை, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய இரட்சகர் அப்படி நாம் என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அந்த விசுவாசத்தின் மூலமாய் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறோமா? பிள்ளைகளா இருக்கிறோம். வளர்ந்த பிள்ளைகளாயிட்டோன்றார். பிள்ளைகள்னா கூட குழந்தைகளையும் குறிக்கும். நாம் குழந்தைகளா இல்லையா? ஏன்னா எப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அப்பயே நம்ம வளர்ந்த பிள்ளைகளாயிட்டோன்றார். புத்தி நமக்கு நல்லாவே இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா எப்படியோ அப்படி தான் நான் இருப்பேன், நான் எப்படியோ என் பிள்ளை அப்படி தான் இருப்பான். சாயல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, முகச்சாயல் அதே மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு சொல்கிறேன் நான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, அவரை நாம் ஏற்றுக்கொண்டதுனால நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளைகள் அப்படின்னா ஆபிரகாமுக்கும் நாமும் சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு சந்ததி அப்படின்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அது எல்லாத்திற்கும் நாமும் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் இல்லையா? அப்புறம் இன்னொன்று சொன்னார். என்ன சொன்னார்? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட. அதுதான் நமக்கு, அங்கதான் நம்ம எல்லாம் சேருவோம். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ அவனுடைய மூதாதையர்களுடைய குணங்களை ஏதாவது ஒரு நேரத்திலாவது என்ன செஞ்சிடும்? காமிச்சிரும். டிஎன்ஏன்னு சொல்லும்போது அறிவியல் சயின்ஸ் ரீதியாக சொல்கிறாங்க. அதை வச்சு தான் இவர் யார், இவருடைய கேரக்டர் என்னவா இருக்கும், இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். இப்போ அந்த கோர்ட்டில் கேஸ்லாம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம், அதை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே டிவோர்ஸுக்கு போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த பிள்ளை பிறக்கலை அப்படிங்கிறாரு. இப்போ கோர்ட் என்ன செய்யும்? முதல்ல பேசி பார்க்கும். ஒன்று கேட்கலைன்னா அடுத்து என்ன பண்ணும்? மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேட்கும். என்ன மெடிக்கல் ரிப்போர்ட்டு? செக் பண்ணுங்கள், பிள்ளையினுடைய டிஎன்ஏவை செக் பண்ணுங்கள், அப்பாவோட டிஎன்ஏ செக் பண்ணுங்கள், செக் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லிடும். அப்போ சயின்டிஃபிக்காக அதை செக் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த பிள்ளைக்கு இவர் தான் தகப்பன் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் தப்பிக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லுங்க, எப்பா இது உன் பிள்ளை தான், என்ன சொல்கிற, வச்சு வாழ்றியா ஜெயிலுக்கு போறியா அப்படின்வான். அப்போ இதுதான் அங்கே. அப்போ இந்த டிஎன்ஏ என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது. நம்முடைய குணநலங்கள் எப்படி இருக்கணுன்றதை ஆண்டவர் இந்த டிஎன்ஏல வச்சிருக்கிறார். யோவான் 1:12. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ இதை நான் எப்படி வாசிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு உரிமையை கொடுத்தார். புரிஞ்சுச்சா? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் யாருக்கு பிள்ளையா? பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகள். அப்ப இதே பிதாவாகிய தேவனுக்குத்தானே ஆபிரகாமும் பிள்ளையாக இருந்தார் இல்லையா? ஆபிரகாமும் அந்த பிதாவால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம்தானே இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க எல்லாம் அவருக்கு சொந்த ஜனம் அப்படின்னா நாம் எல்லாம் அவருக்கு பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப நாம் ஆபிரகாமுடைய சந்ததி என்பதற்கான ஆதாரமான வசனங்கள் தான் இது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3:9. 1 யோவான் 3:9.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இந்த வசனம் கொஞ்சம் சிலருக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சி கொண்டு வரலாம். அதாவது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்ய மாட்டான். ஏன்னு அடுத்து சொல்றார், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஏன்ற ரீசனை பின்னாடி கொடுத்துறாரு. இப்போ முதல் பகுதியை மட்டும் பார்க்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றார். ஏன்றதுக்கான காரணத்தை சொல்லியாச்சு. ஏனென்றால் அவருடைய வித்து, தேவனுடைய வித்து அவனுக்குள்ளாக வெளிப்படுகிறது. இந்த தேவ சாயல் சமயத்தில் மறந்து போயிடுது. சமயத்தில் என்ன ஆகுது? நமக்கு மறந்துடுறதுனால சில பாவங்கள் என்ன செஞ்சிடும். பாவம் செய்ய முடியாதுன்னு வசனம் இருக்கா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய முடியாது அப்படி சொல்லப்பட்டிருக்கா? பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்யவே முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஏன்னா தேவனால் பிறந்திருந்தாலும் பாவம் செய்ய முடியும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் மூலியமாக சொல்லும்போது பாவம் செய்ய மாட்டான். அப்ப யார் பாவம் செய்ய மாட்டான்? எல்லாருமே தேவனால் பிறந்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் எப்போ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? நாம் எப்போ பாவம் செய்ய மாட்டோம் அப்படின்னா, நான் தேவனுடைய வித்து, நான் தேவனுடைய சாயல், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற உணர்வு எனக்குள்ளாக மேலோங்கி நிற்கும் போது நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய வாய்ப்பு இருந்து நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் என்னை கம்பல் பண்ணாலும் நான் செய்ய மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் என்னால் பாவத்தை செய்ய முடியுமானா செய்ய முடியும். ஆண்டவர் தடுக்க மாட்டார். அப்படி தடுத்திருந்தாருன்னா ஆதாமே தடுத்திருக்கணும். அவர் ஆதாம் பாவம் செய்வான்னு தெரியுமா தெரியாது? ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய மனக்கண்களிலே பார்த்தார். அவருடைய பிளான் அப்பவே இருந்துச்சு. ஏன் இயேசு கிறிஸ்துவ பலி செலுத்தணும்? ஏன்னா மனுஷனை உண்டாக்கணும்னா அவன் பாவம் செய்வான்னு அவருக்கு தெரியும். அதனால மொத்த மனுக்குலமும் பாவமாக்கப்படும்னு அவருக்கு தெரியும். அதற்கு விமோசனமும் ஏற்படுத்தணும். ஆகையினால இயேசு கிறிஸ்துவ பலியா கொடுக்கணுன்றத உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதா திட்டம் போட்டு வச்சிருந்தார். அப்படின்னா ஆதாம் பாவம் செய்வான் என்பது ஆண்டவருக்கு கண்டிப்பா தெரியும். ஆதாம் பாவம் செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அவனை தடுக்கவே இல்லை. உங்களை என்னையும் தடுக்க மாட்டார். என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டதுனால ஒரு மனுஷன் பாவமே செய்ய மாட்டான்னு யாராவது சொன்னாங்கன்னா தப்பு. அவனால செய்ய முடியும். ஆனால் அவன் எப்ப செய்யாம இருப்பான்னா, நான் என் ஆண்டவருடைய பிள்ளை. என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அம்பானியோட பிள்ளை, நான் அம்பானியோட பிள்ளைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரோட்டை போய் நின்று பிச்சை எடுக்காது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இன்னொரு இடத்துல போய் கெஞ்சிக்கிட்டு நிற்காது. அது அதிகாரமாக பேசும். இந்திய நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்கு போனாலும் அதிகாரமாக பேசும். ஏன்? அதுக்கு தான் யாருன்றது தெரியும். நான் இன்னாருடைய பிள்ளை. அப்போ இந்த உணர்வு உங்களுக்கு எனக்கும் இருக்கிற வரைக்கும் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். எப்போ அந்த உணர்வை நாம் மறந்துடுறோமோ அப்போ தான் என்ன செஞ்சிடறோம்? பொய்ய சொல்லிப்படுறோம், இல்லை எதையா ஒரு விஷயங்களை பண்ணிடும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம். அப்போ நான் தேவனால் பிறந்தவன் என்கிற உணர்வும் அந்த நாலேஜும் எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய சந்ததி நாம் என்பது நமக்கு புரியுது. அப்படின்னா ஆபிரகாமுடைய விசுவாசமும் நமக்கு என்ன உண்டாகும்? அது கண்டிப்பாக உண்டாகிறது. ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யாரோ அவங்க எல்லாரும் விசுவாச மார்க்கத்தாராய் தான் இருப்பார்கள். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தக்காளி விதையை விதைக்கிறீங்க. தக்காளி வந்துருச்சு, நல்ல தக்காளி வருது, சொத்தையான தக்காளி வருது, சூம்பி போன தக்காளி வருது. மொத்தம் 3 விதமாக அதில் வருது. இப்போது அந்த தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எதை மட்டும் தனியாக எடுத்து வைப்பீங்க? சொத்தையான தக்காளியா? நல்ல தக்காளி. நம்ம காய்கார வண்டி அவன் நல்லதாக தான் வச்சுருப்பேன். எல்லாம்
முக்காவாசி நல்லதாக தான் இருக்கு. அதுலேயே என்ன செய்வோம், போய் புறைக்கி ஒவ்வொன்றா பிறக்கி இது சரியில்லை அது சரியில்லை. நான் அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஒரு நாள் மார்க்கெட்டு போனோம். போய் தக்காளி தான் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ஒரு இதை எடுத்து போட்டேன். இல்லைங்க இது வேணாம்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதே தக்காளி அந்த சைடு கொண்டு வச்சேன். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து கொடுத்தேன். இது ஓகேன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டாங்க. இவ்வளோ தான் நம்ம. புரியுதா உங்களுக்கு? சொன்னது புரியல. தக்காளி எடுத்துகிட்டே இருந்தாங்க. நான் ஒன்று எடுத்து கொடுத்தேன். இது நல்லா இல்லைங்க அது வேணான்னு வச்சுட்டாங்க. திரும்ப ஒரு நிமிஷம் கழித்து அதே தக்காளி என்ன பண்ண பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதே எடுத்து இது நல்லாக்கா பாருன்னு நல்லாயிருக்கு கொடுங்கன்னு வச்சுட்டாங்க. நீங்களும் அப்படி தான். அப்போ நாம் எந்த தக்காளியை தான் எடுத்து வைப்போம்? நல்ல தக்காளியை தான் பிரித்து வைப்போம், மற்றதை ஒதுக்கிடுவோம். இப்போ திரும்ப விதைக்கணும் அப்படின்னா எந்த விதையை எடுத்து விதைப்போம்? சூம்பி போன தக்காளியவா, சொத்தையான தக்காளியவா, அல்லது நல்ல தக்காளி எடுத்து விதைப்போமா? நல்ல தக்காளி. ஏன்? அதுதான் நல்ல தரமா இருக்கும். நல்ல விதையை விதைச்சா என்ன வரும்? நல்ல அறுவடை நமக்கு வரும். இதே போல தான் ஆபிரகாம் முதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரை நல்ல வித்தும் வந்துச்சு, சொத்தையான வித்தும் வந்துச்சு. இப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல வித்தை எடுத்து நம்மை எல்லாம் பிறப்பிக்க செய்தார். அல்லேலூயா. எப்படியா சொல்றீங்க நல்ல வித்து சொத்தையான வித்துன்னு? சொல்றேன் பாருங்க. உதாரணம் சொல்றேன். ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் நல்ல வித்துக்கு அடையாளம். இஸ்மவேல், ஏசா இவங்கெல்லாம் சொத்தையான வித்துக்கு அடையாளம். எல்லாம் ஒரே சந்ததி தான். அவங்க முறை சொத்தையான வித்து, இது நல்ல வித்து. அப்போ ஆபிரகாமின் விசுவாசம் நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நம்முடைய டிஎன்ஏல இருக்குது. அதனால தான் விசுவாச பிரசங்கம் பண்ண உடனே அப்படி டக்குன்னு பிரைட் ஆகிறதுக்கு காரணம் தான். புரியுதா உங்களுக்கு? என்ன பிரச்சனைனாலும் ஏன்ட்ட வாங்க நான் ஜோம் பண்ணுறேன் எல்லாம் சரியா போயிருன்னு சொல்கிறது இல்லை. விசுவாச பிரசங்கத்தை கேளுங்க, அதை இருதயத்தில் வச்சுக்கோங்க. வீட்டில் போய் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நீங்கள் கேட்டதை கொடுப்பார்னு சொல்கிறது தான் விசுவாச பிரசங்கம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு நாளும் எனக்கு விசுவாசமே இல்லை பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய விசுவாசம் ஏற்கனவே உங்களுடைய டிஎன்ஏல இருக்குது. அந்த விசுவாசம் உங்கள் டிஎன்ஏல இருக்குதுன்றது தான் உங்களுக்கு தெரியலை. அந்த நாலேஜ் தான் இல்லையே தவிர, அதனால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு விசுவாசமே இல்லை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற காரணம் தான். பூமியில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன கொடுக்கணும்? அன்பை கொடுக்கணும். எதுங்க? பணம். பணம் கொடுத்தாதான் ஒரு பொருளை வாங்க முடியும். நீங்கள் அன்பாக இருக்கிறேன்னு பேசுகிறதுனால என்ன செஞ்சிட முடியாது, அவங்களும் அன்பாக பேசி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க பூமி அப்படி தான். அப்போ ஒரு பணம் கொடுத்து தான் வாங்கும். அப்போ பூமியில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னா பணம் என்கிற ஒரு காரியம் அவசியம். பரலோகத்தில் இருந்து எதையாவது ஒன்று நீங்கள் வாங்கணும் அப்படின்னா விசுவாசத்தை காண்பித்து தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாகன்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் ஆண்டோடைய சித்தம் என்னன்னு அடுத்த ஒரு கேள்வி வைக்கணும். ஆண்டோடைய சித்தம் என்ன, பரலோகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். பரலோகத்தில் தோல்வியே இல்லை, பரலோகத்தில் வியாதியே இல்லை, பரலோகத்தில் அது என்னது கஷ்டம் பொருளாதார பிரச்சனையே இல்லை. அப்போ பரலோகத்திலும் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையிலும் பூமியிலும் செய்யப்படுவதாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஆண்டவரே தோல்வி என் குடும்பத்தில் இருக்க வேண்டாம், பொருளாதார பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்க வேண்டாம், வியாதி பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம். வேற என்ன பரலோகத்தில் இருக்குது? தெய்வீக சுகம் அங்கே இருக்குது, பொருளாதார செழிப்பு அங்கே இருக்குது. ஏன்னா தங்கம் ஏராளமாக கொட்டி கிடக்கு, வைரங்களும் வைடூரியங்களும் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் இது பலிக்கணும், அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்போ பரலோகத்திலேருந்து ஒன்றை எடுக்கணும் அப்படின்னா நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் என்கிற பணத்தை காமிச்சு தான் நம்ம வாங்க முடியும். அல்லேலூயா. அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லித்தரேன், பரலோகத்தினுடைய பணம் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், பரலோகத்தின் பணம் என்னுடைய விசுவாசம்.
ரைட். ஏன்னா வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்குள்ளே வந்தது. எப்படி வந்திருக்கு அப்படின்னா, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. ஆபிரகாமுடைய வித்து நமக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிறதுனால ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கும் பலிக்கும் விதமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தாத்தாவை நீங்கள் யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் எங்கள் தாத்தாவுடைய கேரக்டர் ஒரு சிலது என்ன செய்யும், எனக்குள்ளே இருக்கும். அதே தான் உங்கள் ஜென்ரேஷனுக்கும், அதுதான் டிஎன்ஏ. ஆபிரகாமை நீங்களும் நானும் பார்க்காம இருக்கலாம், ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததி என்று ஆண்டவர் சொல்லிட்டதுனால அவருக்குள்ள என்ன குணாதிசயங்கள் இருந்ததோ, அவருக்குள்ள விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்ததோ, அந்த குணாதிசயங்கள் எல்லாம் உங்களுடைய என்னுடைய டிஎன்ஏவில் இருக்கும். இது யாருக்கு இருக்கும்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. ஏன்னா அவங்க தான் மறுபிறப்பை அடைந்தவர்கள். மறுபிறப்பை அடையாத மனிதர்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு மாம்ச சுவாபம் தான் இருக்கும். அப்போ எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் நல்ல வாழ்க்கை தேவனால் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா நமக்கும் வெற்றி உண்டு. ஆபிரகாமுக்கு தெய்வீக சுகம் இருக்கும் அப்படின்னா நமக்கும் தெய்வீக சுகம் உண்டு. இந்த தெய்வீக சுகம் சொல்லும்போது சில என்ன நினைக்கிறாங்க, ஐயா நான் வியாதியாக இருக்கேன்னு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கே அந்த பிரச்சனை இருக்கே, மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. இருக்கலாம், பூமியில் இருக்கனால அது இருக்குது. ஆனால் அது எப்படி வந்துச்சோ அது மாதிரி போயிடும். அல்லது அதன் ரிப்போர்ட்டில் காட்டும் உங்கள் சரீரத்தில் அதனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யும், நீங்கள் வைக்கிற ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசம் அந்த வியாதியினுடைய சிம்டம்ஸை அடக்கி போட்டு அதால் என்ன செய்ய முடியாது. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள்னு சொன்ன ஒயிட் பிளேட்ஸ், இது மட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, அதிகமாகிடுச்சுன்னா, எவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் சரீரத்தை டெஸ்ட் பண்ணும்போது வியாதி இருக்கலாம், ஆனால் அது உங்கள் சரீரத்தில் அதனுடைய வேலையை என்ன செய்ய முடியாது, காட்டவே. ஏன்னா அங்கே போராடுறதுக்கு யார் இருக்குது, ஒயிட் பிளேட்ஸ் அங்கே இருக்குது. விஷயம் தான், நோயை எதிர்க்கக்கூடிய தன்மை அந்த வெள்ளை அணுக்களுக்கு இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா தெய்வீக சுகம் உடம்புல இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னுமுடைய ஐஸ்வர்யம் இருக்கும் என்றால் நமக்கும் அந்த ஐஸ்வர்யம் இருக்குது. இதை நம்பணும். ஏன்னா வசனம் தான் சொல்லித் தருது. அப்போது வித்து 70% கொண்டு வந்தோம், டேலண்ட்டு தான் 30% கொண்டு வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய டேலண்ட்னால எல்லாம் செஞ்சிருமே கிடையாது. ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க, உழைப்பே தெய்வம் அப்படிங்கிறாங்க. கிடையாது, கர்த்தர் தான் தெய்வம். நல்லா உழைக்கலாம், தப்பு இல்லை. நேர்மையாக உழைங்க, சம்பாதிங்க, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் என்ன சொல்கிறது, உழைப்பே தெய்வம். இன்னும் சிலர் அம்மா தான் தெய்வம், அம்மாவே தெய்வம் அப்படி எழுதியிருப்பான். சொல்லு, ஏன்னா உண்மையான தெய்வம் யாருன்னு அவனுக்கு தெரியல. அதனால தான் எதையாவது ஒன்று தெய்வம்ங்கிறது இல்லையா. உண்மையான தெய்வம் தெரியலன்னா தான் நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் தெய்வம். இன்னும் சில மனிதர்களை பார்த்து அவர் கடவுள் மாதிரிங்க. எப்படி, அப்பா அவர் கடவுள் மாதிரிப்பா, ஆனால் கடவுள் கிடையாது, அவர் நம்மள மாதிரி தான். இல்லைங்க அவர் கடவுளின் அவதாரம், இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா அவரும் இறந்து போயிட்டார். என்னங்க கடவுளுடைய அவதாரன்றீங்க, கொண்டு போய் குழியில் வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளணும். தேவன் கடவுள் என்பது நம்முடைய யெகோவா தேவன் ஒருத்தர் தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவர்கள் திருத்துவமாய் இருக்கிறார்கள். ஒரே நபர் 3 விதமான செயல்பாட்டில் இருக்கிறாங்க. பிதாவாக இருக்கிறார், குமாரனாய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிறார். 3 செயல்பாடுகளில் இருக்காங்களே தவிர ஒரே தேவன். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவர்தான் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி யாரு, தேவனுடைய வித்து யாரு, இயேசு கிறிஸ்துடைய சாயல் யாரு அப்படின்னா யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. இந்த பிளானை போட்டது பிதா, இதை செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினால் நம்மை இயேசு கிறிஸ்துவுடைய சாயலாக மாற்றியிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. நாங்கள் உம்முடைய சாயலாய் இருக்கிறோம் என்கிற போதனையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அதை எந்த சூழ்நிலையும் மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வித்து என்பதை நினைவில் வைத்து ஆண்டவரே, உம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நாங்கள் சுதந்திரித்து உம்முடைய செயல்பாடுகளை, பிதாவுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் செய்ய கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எங்களுக்கு அருள் செய்யும். கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.